ஹை மக்களே, தினம் ஒரு சாலடில் 7வது நாளாக கேபேஜ், குக்கும்பர், குவாவா சாலட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்தரலாம். முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்க. முதல்ல பிளான்ச் பண்ணிக்கலாம். சுடுதண்ணியில் ஒரு 30 செகண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் தண்ணியில் போட்டுருங்க. இது ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வடிகட்டி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் என்னென்ன பொருள் சேர்த்துறதுன்னு பார்த்தரலாம். இது கொய்யாப்பழம் 200 கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கியது, வெள்ளரிக்காய் 200 கிராம் பொடியாக நறுக்கியது, கொடமிளகாய் அரை சைஸ் பொடியாக நறுக்கியது. இப்போ ட்ரிஸ்லிங்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு சுவைக்கேற்ப சேர்த்திக்கங்க. நான் பிளாக் சால்ட் சேர்த்துறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கங்க. இது மிக்ஸ் பண்ணி அப்படியே மேலே சாலட் மேலே ஊற்றிக்க வேண்டியதான். நீங்கள் ஆலிவ் ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் பெப்பர் சால்ட்டு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட இந்த சாலடில் சிம்பிளாக சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கேபேஜ், குக்கும்பர், குவாவா சாலட் ரெடி ஆயிடுச்சு. டின்னருக்கு மற்ற ஃபுட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி சாலடில் தினம் ஒன்று செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக நிறைய நியூட்ரிஷியஸ் கெயின் பண்ணலாம். அவ்வளோதாங்க, 7வது நாள் முடிஞ்சுது. நாளைக்கு 8வது நாளாக வேறொரு விதமான சாலடில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.